கிறிஸ்துவில் பிரியமானவர்களே, நற்கருணை ஆண்டவரோடு உங்களை சந்திப்பதில் பெரும் மகிழ்ச்சி அடைகின்றேன். 2 குறிப்பேடு 6வது அதிகாரம் 40வது இறை வார்த்தை. என் கடவுளே, இவ்விடத்தில் வேண்டுதல் செய்வோர் மீது உம் கண்களை திருப்பி அவர்களுக்கு செவி சாய்ப்பீராக. அன்பார்ந்தவர்களே, இந்த நற்கருணை முன்பாக இந்த நற்கருணையோடு நாம் ஜெபிக்கப்படுகின்ற எந்த விண்ணப்பமாக இருந்தாலும் நாம் விசுவாசத்தோடு ஆண்டவரை நோக்கி ஆண்டவரிடத்தில் நம்மளுடைய விண்ணப்பங்களை, நம்மளுடைய தேவைகளை, நம்மளுடைய கண்ணீர்களை அவரிடத்தில் நம்பிக்கையோடு நாம் ஒப்புக்கொடுத்து ஜெபிக்கப்படுகின்ற போது அவர் நம்மளுடைய தேவைகளை சந்திக்கக்கூடியவராக இருந்து கொண்டிருக்கின்றார். அவர் நம்மளுடைய விண்ணப்பங்களை கேட்கக்கூடியவராக இருந்து கொண்டிருக்கின்றார். அவர் நம்மளுடைய விண்ணப்பங்களை, நம்மளுடைய கண்ணீர்களை, நம்முடைய வேதனைகளை பார்க்கக்கூடியவராக இருந்து கொண்டிருக்கின்றார். இன்றைய நாளிலும் கூட அநேக கவலைகளோடும் கண்ணீர்களோடும் மனக்குழப்பத்தோடும் வாழ்ந்து கொண்டு இருப்பதை நாம் பார்த்து கொண்டிருக்கின்றோம். யாரெல்லாம் மனதிற்குள் பல வேதனைகளை வைத்துக் கொண்டு மனபாரத்தோடு மன அழுத்தத்தோடு கண்ணீர்களோடு ஜெபித்து கொண்டிருக்கின்றார்களோ அவர்களுக்கு இன்றைய தினத்தில் ஆண்டவர் விடுதலை கொடுக்க காத்து கொண்டிருக்கின்றார். நாம் வாசித்த இந்த வார்த்தைகளை நாம் கேட்கப்படுகின்ற போது, உண்மையான விதத்தில் நம் ஆண்டவரை தேடுகின்ற போது, உண்மையான விதத்தில் ஆண்டவரிடத்தில் ஆறுதலை தேடுகின்ற போது, உண்மையான விதத்தில் அவரை விசுவசித்து அவரோடு நெருங்கி நம்மளுடைய தேவைகளுக்காக மன்றாடப்படுகின்ற போது, இந்த நற்கருணை வீட்டிருக்கின்ற ஆண்டவர் அவருடைய கண்களை திருப்பி நம்முடைய விண்ணப்பங்களுக்கு செவி சாய்க்கக்கூடியவராக இருந்து கொண்டிருக்கின்றார். இப்படியாக ஒரு விசுவாசத்தோடு இந்த இறை வார்த்தைகள் நம்பிக்கை உள்ள பிள்ளைகளாக நீங்க நற்கருணை முன்பாக அமர்ந்து ஜெபிக்கப்படுகின்ற போது ஆண்டவர் இன்று உங்களுடைய வாழ்க்கையிலே ஒரு மாற்றத்தை கொடுக்க காத்து கொண்டு இருக்கின்றார். ஒரு ஆசீர்வாதத்தை கொடுக்க காத்து கொண்டு இருக்கின்றார். இன்றைய தினத்தில் இதை பார்த்து கொண்டு இருக்கின்ற அநேகருடைய உள்ளத்துல நிறைய தடுமாற்றங்கள், நிறைய மன அழுத்தங்கள், மன போராட்டங்கள், ஏதோ ஒரு கவலை அவர்களை நெருக்கி கொண்டு இருக்கின்றது. சொல்ல முடியாத அளவில் அவர்கள் இருக்கக்கூடிய இந்த மன போராட்டம், மன பிரச்சனை இன்று ஆண்டவர் மாற்றக்கூடியவராக இருந்து கொண்டு இருக்கின்றார். இன்று ஆண்டவர் அதை சரி செய்யக்கூடியவராக இருந்து கொண்டு இருக்கின்றார். இதோ இந்த நற்கருணையில் இருக்கின்ற தெய்வீக பிரசன்னம் உங்களை கடந்து வருகின்ற போது, நீங்கள் அவரை நெருங்கி செல்கின்ற போது அவர் அனைத்தையும் மாற்றி ஒரு ஆசீர்வாதத்திலே நம்மை இன்று நடத்தக்கூடியவராக, நம்மளை பரிபூர்ண சுகத்துக்கு அழைத்து செல்லக்கூடியவராக, அவர் கண்கள் நம்மை பார்க்கக்கூடியதாக இருந்து கொண்டு இருக்கின்றது. இதோ யாரெல்லாம் ஆண்டவரை மறுதலித்து சென்றார்களோ அவர்களுக்கு ஐயோ கேடு. யாரெல்லாம் ஆண்டவரை நோக்கி நெருங்கி வருகின்றார்களோ அவர்களுக்கு அனைத்தும் ஆசீர்வாதமாகத்தான் இருந்து கொண்டு இருக்கின்றது. அன்பார்ந்தவர்களே, இதோ உங்களுடைய எல்லா பிரச்சனைகளும் நீங்கள் நற்கருணை ஆண்டவரோடு இன்று நீங்கள் ஒப்பு கொடுத்தீர்கள் என்றால், நீங்கள் ஜெபித்து முடிக்கப்படுகின்ற போது ஆண்டவர் உங்களுக்கு ஒரு சமாதானத்தை கொடுத்திருப்பார். இந்த காணொளியை கண்டு நீங்கள் நிறைவு செய்கின்ற போது உங்களோடு ஆண்டவர் பேசியிருப்பார். நீங்கள் வேண்டின காரியங்களுக்கு என்ன முடிவெடுக்க வேண்டும் என்று சொல்லி ஆண்டவர் உங்களோடு பேசுவார். நீங்கள் எதற்காக காத்து கொண்டு இருக்கின்றீர்களோ, எந்த மன வேதனையோடு நீங்கள் நொறுக்கப்பட்டு இருக்கின்றீர்களோ, எந்த மனவேதனைகளோடு நீங்கள் பாடுபட்டு கொண்டு இருக்கின்றீர்களோ, கண்ணீர் சிந்திக் கொண்டு இருக்கின்றீர்களோ, மன அழுத்தத்தோடு இருக்கின்றீர்களோ, இதோ இந்த காணொளி உங்களுக்கு ஒரு தேற்றலமாக
இதோ இந்த காணொளி உங்களுக்கு ஒரு மருத்துவராக, இதோ இந்த காணொளி உங்களுக்கு ஒரு ஆசீர்வாதத்தை கொடுக்கக்கூடியதாக, இதோ இந்த காணொளி உங்களுக்கு பரிபூர்ண சுகத்தை கொடுக்கக்கூடியதாக இருக்கும் என்பதை நாம் விசுவசிப்போம். அப்படியாக இந்த காணொளியில் நீங்கள் கடந்து வருகின்ற போது நீங்கள் உருக்கமான விதத்தில் இந்த சிறிய மணித்துளிகளில் நீங்கள் உங்களை ஒருமனப்பட்டு உங்கள் உள்ளங்களை ஒருநிலைப்படுத்தி உங்கள் எண்ணங்களை ஒருநிலைப்படுத்தி ஆண்டவருக்காக இந்த நேரத்தை ஒப்புக்கொடுங்க. ஆண்டவர் கண்டிப்பாக உங்கள் வாழ்க்கையில் கடந்து வருவார், உங்களுடைய தேவைகளில் கடந்து வருவார், உங்களுடைய எல்லா காரியங்களும் அவர் பரிபூர்ணம் சுகத்தை கொடுப்பார். இதோ இந்த இடங்களிலே நற்கரனின் முன்பாக என்ன வேண்டுதல் செய்கின்றீர்களோ அந்த வேண்டுதலுக்கு அவர் கண்களை திருப்பி அவர்களுக்கு செவி சாய்ப்பதாக நாம் வாசிக்கப்பட்டிருக்கின்றோம். அப்படியாக 2 குறிப்பீடு 6வது அதிகாரம் 40வது வார்த்தையில் விசுவாசம் வைத்தவர்களாக இந்த ஆராதனைக்கு நம்ம கடந்து வருவோம். ஆண்டவருடைய பிரசன்னம் உங்களை தேடி வந்து கொண்டு இருக்கின்றது. ஆண்டவருடைய கரம் உங்களை நாடி வந்து கொண்டு இருக்கின்றது. ஆண்டவருடைய கிருபை இந்த வேளையில உங்களை இறங்க போகிறது. நாம் ஒருமனப்பட்டு ஜெபிப்போமா? அன்பின் பரலோக பிதாவே, இந்த நாளை கொடுத்ததற்காக நன்றி செலுத்துகிறேன் ஆண்டவரே. அப்பா, இந்த நாளின் வழியாக அநேக இந்த நேரத்தில் ஆண்டவரே உம்மை பார்த்து ஜெபிக்க வந்திருக்கின்றார்கள். இந்த காணொலியோடு இணைந்து மன்றாட வந்திருக்கின்றார்கள். இந்த காணொலியில பார்த்து ஒரு மருத்துவரிடம் ஆலோசனை கேட்க வந்திருக்கின்றார்கள். இதோ இந்த மருத்துவரிடம் குணம் பெற வந்திருக்கின்றார்கள் ஆண்டவரே. ஆண்டவருடைய பிரசன்னம், நற்கருணையின் பிரசன்னம், நற்கருணை மீது வைக்கப்பட்டுள்ள ஒவ்வொரு விசுவாசம் உள்ள மக்களையும் இந்த இடத்துல நாம பார்த்து கொண்டு இருக்கிறோம் தகப்பனே. ஆண்டவரே, இந்த இடத்திலே நீங்கள் முன்குறித்தது போல இன்றைய நற்கருணை ஆராதனை யாரெல்லாம் மன பாரத்தோடு இருந்து கொண்டு இருக்கின்றார்களோ, இதோ ஒரு மன வேதனைகள் இருந்து கொண்டு இருக்கின்றார்களோ, இதோ ஒரு குழப்பமான சூழ்நிலையில இருந்து கொண்டு இருக்கின்றார்களோ, அவர்களுக்கு இந்த நற்கருணை ஒரு ஆசீர்வாதம், அவர்களுக்கு ஒரு விடுதலை கொடுக்க போவதாக ஆண்டவர் இந்த நாளிலே நீங்க வெளிப்படுத்திருப்பதற்காக நன்றி செலுத்துகிறோம் தகப்பனே. அப்பா, இப்படியாக ஒரு விடுதலை தேவன் கொடுக்க வேண்டுமா கூட்டி நாங்கள் ஜெபிக்க வந்து இருக்கிறோம் ஆண்டவர். இந்த நாளிலே ஒவ்வொரு பிள்ளைகள் மேலும் மனம் இறங்குவீராக ஆண்டவரே. அப்பா, எந்தெந்த பிள்ளைகள் என்னென்ன சூழ்நிலை வாழ்ந்து கொண்டு இருக்கின்றார்களோ, எதற்காக முடங்கி இருக்கின்றார்களோ, எதற்காக அழுது கொண்டு இருக்கின்றார்களோ, என்ன முடிவெடுக்குன்னு தெரியாமல் மன போராட்டத்தோடு வாழ்ந்து கொண்டு இருக்கின்றார்களோ, மன அழுத்தத்தோடு இருந்து கொண்டு இருக்கின்றார்களோ, அவர்களுக்கு ஆண்டவர் மனம் இறங்க போகின்ற ஒரு நற்கருணை ஆராதனையாக இந்த ஆராதனை இருக்க வேண்டும் என்பதை நாங்கள் உறுதிப்படுத்துகிறோம். ஒரு விடுதலை கொடுக்க போவீங்க என்று நாங்கள் சந்தோஷம் அடைகிறோம் ஆண்டவரை. எந்தெந்த பிள்ளைகள் இப்படியான வேண்டுதல்களோடு இருந்து கொண்டு இருக்கின்றார்களோ ஆண்டவரே, அவருடைய தேவைகளை இங்கே சந்தித்து ஒவ்வொருடைய பிள்ளைகளுடைய வேதனை என்ன, விண்ணப்பங்கள் என்ன என்பதை அறிந்து ஆண்டவர் இந்த நேரத்திலே அவர்களோடு ஒரு ஆலோசனை கொடுப்பீராக, அவர்களுக்கு விடுதலை கொடுப்பீராக, என்ன செய்ய வேண்டும் என்று நீங்கள் கற்றுக் கொடுப்பீராக. அப்பா, நீங்க பேசுகின்ற வார்த்தைகளை அவர்கள் கேட்டு ஆண்டவரே, இந்த நாள் ஒரு ஆசீர்வாதமான நாள். இதோ இந்த காணொளியில் இந்த நேரத்தை செலவிட்டமே, ஆண்டவர் என்னோடு கடந்து வந்தார், ஆண்டவர் என்னோடு பேசுகின்றார், ஆண்டவருடைய வழியில் நான் நடக்க போகிறேன் என்று ஆண்டவரே, இந்த நாள் இப்படியான நாளாக இருக்கட்டும். இதோ இந்த சிறிய மணித்துளியில நான் நற்கருணை ஆண்டவரை தேடி சென்றேன். அவர் எனக்கு பரிபூர்ணம் சுகத்தை கொடுத்தார், எனக்கு ஆறுதலான வார்த்தைகளை கொடுத்தார், அவர் என்னோடு பேசினார், அவர் எனக்காக யாவையும் செய்ய கடமைப்பட்டு இருக்கின்றார் அப்படிங்கிற ஒரு விசுவாச வார்த்தை அவருடைய உள்ளத்தில் கடந்து செல்வதாக, அப்படியான ஒரு நம்பிக்கையான வார்த்தை ஒவ்வொருடைய உள்ளத்திலும் கடந்து சென்றனே வேண்டுமாக்கிட்டு ஜெபிக்கிறாண்டவரே. அப்பா, நீங்க மனம் இறங்குங்க தகப்பனே. எந்தெந்த பிள்ளைகள் உம்மை நோக்கி கூப்பிடுகின்றார்களோ, எந்தெந்த பிள்ளைகள் உம்மை தேடி வருகின்றார்களோ,
அவர்களுக்கு தேவன் ஆசீர்வாதத்தையும் பரிபூர்ண சுகத்தையும் கொடுக்க வேண்டுமா கூடி ஜெபிக்கிறோம் ஆண்டவரே. அப்பா, மன போராட்டத்தில் இருக்கக்கூடிய சூழ்நிலையிலே மன அழுத்தம் எப்படியாக இருந்திருக்கும், அந்த மன அழுத்தத்தில் படுகின்ற பாடுகள் வேதனைகள் ஆண்டவரே, குழப்பமான நிலையில உணவு அருந்த முடியாமல், சிந்திக்க முடியாமல், தூங்க முடியாமல், அடுத்து என்ன செய்ய வேண்டும் என்று தெரியாதபடிக்கு கலங்கி நிற்கிற சூழ்நிலையில் ஆண்டவர் இன்று அவரோடு பேசிக்கொண்டு இருப்பதற்கு நன்றி செலுத்துகிறோம். ஆறுதலை கொடுத்து கொண்டு இருப்பதற்கு நன்றி செலுத்துகிறோம் ஆண்டவரே. அப்பா, அந்த கலங்கி நின்ற நிலையை மாற்றி ஆண்டவர் தெளிவான ஒளியை கொடுத்து ஆண்டவரே உமது பாதையை பின்பற்றி நடக்கக்கூடிய பிள்ளைகளாக நீங்க இன்று மாற்றிக்கொண்டு இருப்பதற்கு நன்றி செலுத்துகிறோம், நன்றி செலுத்துகிறோம், நன்றி செலுத்துகிறோம். தெய்வீக பிரசன்னம் இறங்கி வரட்டும், தெய்வீக கரம் இறங்கி வரட்டும். பாடுகளோடு வேதனைகளோடு இருக்கிற பிள்ளைகளை ஆண்டவர் தேடி செல்வீராக. அவர் வேண்டுதலுக்கு நீங்கள் குணம் கொடுப்பீராக. அவர் வேண்டுதலுக்கு எல்லா ஆண்டவரை நீங்கள் ஞானத்தின் வழியாக நீங்கள் ஆசீர்வாதத்தை கட்டளை இடுவீராக. ஆண்டவரே, கண்ணீரை மாற்றி கொடுங்க, கலக்கங்களை மாற்றி கொடுங்க, தடுமாற்றத்தை மாற்றி கொடுங்க ஆண்டவரே. எல்லா மன பாரங்களையும் ஆண்டவரை திகைத்து நிற்கக்கூடிய நிலை மாறி ஆண்டவரை தெளிவான எண்ணங்களோடு, தெளிவான செயல்பாடுகளோடு, தெளிவான முடிவுகளை எடுக்க தேவன் இன்று ஆசீர்வாதத்தை கொடுக்க வேண்டுமா கூடி ஜெபிக்கிறோம் ஆண்டவரே. அப்பா, கவலைகளோடும் கண்ணீரோடு வேண்டுதல் ஆண்டவரை இந்த இடத்திலே மாற்ற வேண்டுமா கூடி ஜெபிக்கிறோம் ஆண்டவரே. அப்பா, தேடி வருகின்ற பிள்ளைகளுக்கு ஆண்டவரை, விசுவாசம் உள்ளவர்களுக்கு தேவன் ஆசீர்வாதத்தையும் பரிபூர்ணையும் சுகத்தையும் கொடுத்து கொண்டு இருப்பதற்கு நன்றி செலுத்துகிறோம், கொடுத்து கொண்டு இருப்பதற்கு நன்றி செலுத்துகிறோம் ஆண்டவரே. ஆண்டவரே, உமது கிருபை இறங்கட்டும் ஆண்டவரே, வல்லமை ஆட்கொள்ளட்டும் தகப்பனே. தூய ஆவியானவர் தான் ஒவ்வொருடைய உள்ளங்களையும் ஆண்டவரை இல்லத்தில் சென்று பிள்ளைகள் எந்த சூழ்நிலையில் வாழ்ந்து கொண்டு இருக்கின்றார்களோ அவர்கள் மத்தியில் நீங்க கடந்து செல்வதாக, அவர்கள் மத்தியில் நீங்கள் ஆசீர்வாதத்தை கொடுப்பீராக. அவர்கள் வீடுகளுக்கு கடந்து சென்று ஆண்டவரே பிள்ளைகளை கரம் பிடித்து நீங்கள் தூக்கி எடுக்க வேண்டுமா கூடி ஜெபிக்கிறோம். அவர்கள் எந்த நிலையில் இருந்தாலும், என்ன வேண்டுதல் செய்தார்களோ அவர்கள் மத்தியில் நீங்கள் வாசம் செய்து, அவர்களுடைய இல்லத்தில் நீங்கள் வாசம் செய்து, அவருடைய உள்ளத்தில் நீங்கள் வாசம் செய்து பிள்ளைகளை கரம் பிடித்து தூக்கி எடுக்க வேண்டுமா கூடி ஜெபிக்கிறோம். என் மகளே, மகளே, இந்த நாளிலே நான் உன்னோடு இருந்து கொண்டு இருக்கின்றேன், நான் உன் உள்ளத்தில் வாழ்ந்து கொண்டு இருக்கின்றேன். இதோ என்னுடைய பிரசன்னம் நீ உட்கொள்ளப்படுகின்ற போது நான் உன் உள்ளத்தில் கடந்து வந்து கொண்டு இருக்கின்றேன். நீ வேண்டுதல் செய்கின்ற எல்லா காரியங்களுக்கும் நான் செவி சாய்க்கக்கூடியவனாக, நான் பார்க்கக்கூடியவனாக இருந்து கொண்டு இருக்கின்றேன். என் மேல் வைக்கப்படுகின்ற விசுவாசம் உள்ள விண்ணப்பங்களுக்கு நான் உனக்கு இன்று ஆசீர்வாதத்தை கட்டளை இடுவேன் என்று சொல்லி ஆண்டவர் நீங்கள் ஆசீர்வதிக்க வேண்டுமா கூடி ஜெபிக்கிறோம். நீங்கள் கட்டளையிட வேண்டுமா கூடி ஜெபிக்கிறோம் ஆண்டவரே. அப்பா, நோய் இந்த தினத்தில் மாறப்போவதற்காக நன்றி ஆண்டவரே. நோய்கள் மாற்றிக்கொண்டு இருப்பதற்காக நன்றி. மனக்குழப்பங்களை மாற்றிக்கொண்டு இருப்பதற்கு நன்றி. மன போராட்டத்தில் இருந்து பிள்ளைகளை தூக்கி எடுத்துக்கொண்டு இருப்பதற்காக நன்றி செலுத்துகிறோம். தெளிவான எண்ணங்களை கொடுத்து கொண்டு இருப்பதற்கு நன்றி. தெளிவான முடிவுகளை அப்பா நீங்க கொடுத்து கொண்டு இருப்பதற்கு நன்றி செலுத்துகிறோம். மனதில் சமாதானத்தை கொடுத்து கொண்டு இருப்பதற்கு நன்றி செலுத்துகிறோம் ஆண்டவரே. மனதோடு நீங்கள் பேசிக்கொண்டு இருப்பதற்கு நன்றி செலுத்துகிறோம் ஆண்டவரே. நீங்கள் மனம் இறங்குங்க தகப்பனே. ஒவ்வொருடைய பிள்ளைகள சூழ்நிலைகளும் ஆண்டவரே ஆசீர்வாதமாக நீங்க மாற்றி கொடுக்க வேண்டுமா கூடி ஜெபிக்கிறோம். நீங்கள் மாற்றிக்கொண்டு இருப்பதற்கு நன்றி செலுத்துகிறோம் ஆண்டவரே. இதோ இந்த நாளிலே, இதோ இந்த காணொளியில் ஆண்டவரோடு பங்கெடுத்தது எவ்வளவு சந்தோஷமான காரியம், எவ்வளவு மகிழ்ச்சியான காரியம். ஆண்டவர் இந்த காணொளியின் வாயிலாக என்னோடு பேசினார், என்னோடு கடந்து வந்தார், என் வீடுகளுக்கு கடந்து வந்தார், என் உள்ளத்தில் கடந்து வந்தார். நான் படுகின்ற வேதனைகள் அவர் பார்த்திருக்கின்றார், என் விண்ணப்பங்கள் அவரை கேட்டிருக்கின்றார், என்னுடைய கண்ணீர் அவரை பார்த்திருக்கின்றார். எனக்கு ஆறுதலாக இன்றைய தினம் இந்த நற்கரணை ஆராதனை இருந்திருக்கின்றது என்று அவர்கள் பெருமைப்படத்தக்க இந்த காணொளி அவர்களுக்கு
மெய்யான ஒரு ஆசீர்வாதத்தை, உண்மையான ஆசீர்வாதத்தை கொடுத்து கொண்டு இருப்பதற்கு நாங்கள் நன்றி செலுத்துகிறோம். கொடுத்து கொண்டு இருப்பதற்கு நன்றி செலுத்துகிறோம் தகப்பனே. நற்கருணை வீற்றிருக்கும் அன்பு தெய்வம் இதோ என்னுடைய இல்லத்துல, என்னுடைய உள்ளத்துல, என்னுடைய விண்ணப்பத்துல, என் கண்ணீரில, என் சிந்தையில, என் ரத்தத்துல கடந்து வந்து கொண்டு இருப்பதற்கு நன்றி செலுத்துகிறேன். என்னை பார்த்து கொண்டு இருப்பதற்கு நன்றி செலுத்துகிறேன். என் கண்ணீரை மாற்றிக்கொண்டு இருப்பதற்கு நன்றி செலுத்துகிறேன். என்னோடு அமர்ந்து எனக்கு ஆலோசனை கொடுத்து கொண்டு இருப்பதற்கு நன்றி செலுத்துகிறேன். என்னோடு பயணித்து எனக்கு அருகில் இருந்து கொண்டு இருப்பதற்கு நான் நன்றி செலுத்துகிறேன். நான் போகும்போது வரும்போதும் எனக்கு முன்னும் பின்னுமாக இருந்து என்னை கரம் பிடித்து வழிநடத்தி கொண்டு வருவதற்காக நன்றி செலுத்துகிறேன். எனக்கு ஆசீர்வாதத்தை கட்டளையிட்டு கொண்டு இருப்பதற்காக நன்றி செலுத்துகிறேன். தெளிவான வாழ்க்கை வாழ்வதற்கு எனக்கு ஆலோசனை கொடுத்து கொண்டு இருப்பதற்காக நன்றி செலுத்துகிறேன் ஆண்டவரே. அப்பா, இந்த நாளை மறக்க முடியாத ஒரு ஆசீர்வாதங்கள் அப்பா, என் நோய்களை மாற்றி கொடுக்க ஆசீர்வாதங்கள், என் எண்ணங்களுக்கு எல்லாம் செவிசாய்த்து என் காரியங்களை நிறைவேற்றி கொண்டிருக்கின்ற ஒரு ஆசீர்வாதத்தை அப்பா நாங்கள் காண செய்ததற்காக நன்றி செலுத்துகிறோம். காண செய்ததற்காக நன்றி செலுத்துகிறோம். அப்பா, இன்றைய தினத்துல எல்லா மன போராட்டங்களையும் ஆண்டவர் மாற்றி கொடுத்ததற்காக நன்றி செலுத்துகிறோம். மனபாரத்தை மாற்றி கொடுத்ததற்காக நன்றி செலுத்துகிறோம். கலங்கி நின்ற சூழ்நிலையை மாற்றி கொடுத்ததற்காக நன்றி செலுத்துகிறோம். ஆண்டவரே, இந்த மன அழுத்தத்தின் நிமித்தமாக தூக்கம் இன்மையை ஆண்டவர் மாற்றி கொடுத்ததற்காக நன்றி செலுத்துகிறோம். அப்படியான பரிபூர்ண ஆசீர்வாதத்தை ஆண்டவர் கொடுத்ததற்காக நன்றி. எங்களை பார்த்து கொண்டு இருப்பதற்காக நன்றி. உமது கரமினை தொட்டு கொண்டு இருப்பதற்காக நன்றி. உம் வல்லமை என்னோடு இறங்கி கொண்டு இருப்பதற்காக நன்றி ஆண்டவரே. உடான கோடி நன்றி தகப்பனே, உடான கோடி நன்றி ஆண்டவரே. அப்பா, இப்படியான விசுவாசம் உள்ள பிள்ளைகளை ஆண்டவர் ஆசீர்வதித்து நீங்கள் பரிபூர்ணம் சுகத்தை கொடுக்க வேண்டுமாய் இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே. ஆமென்.